உடுமலைப்பேட்டையில் இளைஞர் சங்கர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேரடி தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இளைஞர் சங்கர் கொலை தொடர்பாக காவல்துறை விசாரணையின் தற்போதைய நிலவரம் குறித்து சொல்லுங்க. மணிமாறன், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவமானது நாட்டை அதிர்விக்குள்ளாக்கியது. ஜாதி மறுப்பு திருமணம் செய்த ஒரே காரணத்துக்காக இந்த மர்ம கும்பல் அந்த இளம் தம்பதியை தாக்கியதில் சங்கர் உயிரிழந்தார். அவருடைய மனைவி கௌசல்யா தொடர்ந்து கோவை அரசு மருத்துவம் தீவிர சிகிச்சை பிரிவில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பல்வேறு தலைவர்களும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தனர். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இது காவல்துறை மத்தியில் மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தியது. அதாவது அந்த கொலை சம்பவம் தொடர்பான சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியானது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தகவல்கள் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளப்பட்டே வந்தன. இந்த கொலை தொடர்பாக சமூக வலைதளம் அதிகமாக பேசப்பட்டது. இந்த நிலையில் இந்த குற்றவாளிகள் அனைவரையும் திண்டுக்கலை சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்டமாக நமக்கு தெரிய வந்தது. இன்று காவல்துறையினர் அந்த நேற்றைய தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் தாக்கூர் நம்மளை தெரிவிக்கையில் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்துவிட்டோம், அவர்கள் 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறோம் என தெரிவித்திருந்தார். ஆனால் எந்த நீதிமன்றம் கூட தெரிவிக்காமல் இருந்தது. இந்த நிலையில் இன்று உடுமலைப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீவித்யா முன்னிலையில் இன்று காவல்துறையினர் அந்த 5 பேரையும் ஆஜர்படுத்தியுள்ளனர். அதாவது இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் திண்டுக்கலை சேர்ந்த ஜெகதீஸ்வரன், மதன், செல்வகுமார் மற்றும் மணிகண்டன், மற்றொரு மணிகண்டன், மொத்தம் 5 பேரை இந்த நீதிபதி முன் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் அனைத்தும் நீதிபதி முன் காண்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து நீதிபதி அவர்களுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விடுத்து உத்தரவிட்டார். அதன் பேரில் காவல்துறையினர் அந்த 5 பேரையும் தற்பொழுது கோவை மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். சுரேஷ், இந்த 5 பேர் மீதும் எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இவங்க கீழே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு தான் அவங்க பெற்றோர் மத்தியிலையும் இந்த சங்கரின் சொந்த ஊரான குமரலிங்கம் ஊர் பகுதி மக்களின் கோரிக்கை இருந்து வந்தது. கிட்டத்தட்ட இவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். முதல் கட்டமாக இந்த 15 நாள் நீதிமன்ற காவல் முடிந்த பிறகு காவல்துறையினர் மீண்டும் தங்களது போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 10 முதல் 15 நாட்கள் 15 நாட்கள் இந்த நீதிமன்ற போலீஸ் காவலில் எடுத்து மீண்டும் குற்றவாளிகளை விசாரிக்க மனு கோருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதல் கட்டமாக தற்பொழுது குற்றவாளிகள் கோவை மத்திய சிறைச்சாலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்காங்க. இந்த தகவலானது இப்போ குமரலிங்கம் பகுதியில் பரவியுள்ளது. எனவே இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னது என்பது குறித்து இனிமேல் தான் தெரிய வரும்.